ஆலயத்துக்குள்ளும் ஆங்காங்கிருந்து கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். பல நாட்கள் நான் அழுதேன், சில காரியங்களை என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் காண வேண்டும் என்று. அது இன்னும் காணாததுனால இந்த கண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த கண்ணீரை நிறுத்தும்படிக்கு கர்த்தர் என் கண்களை திறந்து நான் காண வேண்டியதை என் கண்கள் காணும்படி செய்வார். நம்புறவங்க மாத்திரம் இன்று நான் நடக்கிற அழுகையின் பள்ளத்தாக்கை கடக்க பண்ணி கர்த்தர் என் கண்ணீரை நிறுத்த போகிறார். என் கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். என் கூப்பிடுதலுக்கு மறு உத்தரவருளி என் கண்ணீரை நிறுத்த போகிறார். நான் காண வேண்டியதை என் கண்கள் காணும்படி செய்து என் கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். எங்க தொடணுமோ அங்க தொட்டு என் கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். என் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணி என் கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். கடக்க முடியாது என்று நினைத்த சூழ்நிலையை கடக்க பண்ணி என் கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். நல்ல கைகளை தட்டி ஆமென், 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 ஆமென். கண்ணீரை கர்த்தர் எப்படி நிறுத்துகிறார்? ஒரு 5 காரியங்களை நான் வேகமாய் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஏசாயா 30வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். அப்போ ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, எப்போ கண்ணீரை நிறுத்தணும்னு கர்த்தருக்கு தெரியும். இனினாலே அதுல டைம் இருக்கு. இதுவரை நீ அழுதுட்ட, இனி. அப்போ அந்த அழுகையின் காலம் எவ்வளவு என்பது கர்த்தருக்கு தெரியும். அதற்கு முந்தின வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 18வது வசனம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி. அப்ப கர்த்தர் எதுக்கு காத்திருக்கிறார்? கர்த்தர் அந்த டைமுக்காக அவருக்கு இரக்கம் இருக்கிறது. அந்த டைம்ல தான் அவருக்கு இரக்கம் வரணும்னு கிடையாது, அவருக்குள்ள அந்த இரக்கம் இருக்கிறது. ஆனா அந்த காலம் இருக்கிறது அல்லவா, கர்த்தர் குறித்து வைத்திருக்கிற காலம் இருக்கிறது அல்லவா. எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, ஒரு காலம் உண்டு. அந்த காலம் வர்றது வரைக்கும் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அந்த டைம். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது சங்கீதம் 102ல, தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். அடுத்த வார்த்தை, அதற்கு தயை செய்யும் காலமும் குறித்த நேரமும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அந்த டைம் வரும்போது கர்த்தர் சொல்ற, இனி அழுது கொண்டிராய். 19வது வசனம். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். இதுவரை என் ஜெபத்துக்கு வந்த பதில் எப்படி இருந்ததுன்னா, வெயிட் பண்ணு. ஏன்னா முந்தின வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஆனா அந்த வெயிட்டிங் பீரியட் முடியும் பாருங்க, அப்பொழுது என் ஜெபத்துக்கு பதில் எப்படி வரும் தெரியுமா? கூப்பிட்ட உடனே என் கண்ணீரை கர்த்தர் எப்படி நிறுத்துவார் தெரியுமா? என் ஜெபத்துக்கு ஏற்ற பதிலை தந்து நிறுத்துவார். ஹல்லேலூயா.